வேதம் சொல்கிறது, ஆசீர்வாதத்தை நீ விரும்பினால் அது உன்னிடத்தில் வரும். நீ ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது உன்னை விட்டு தூரமாய் விலகி போகும் என்று சொல்லுகிறது. ஆனா ஊழியக்காரர்கள் இதை விரும்புவது இல்லை. ஏனென்றால் தேவன் விரும்புகிற ஒரு விஷயத்தை தேவனுக்கே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் விரும்பவில்லை என்று சொன்னால், நான் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்கிறேன் என்பதுதான் பொருள். யாருக்கு எதிரான அப்படின்னா, தேவாதி தேவனுக்கு எதிராக, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிராக நான் எதிரடையான ஒரு எண்ணமுடையவனாக இருக்கிறேன் என்பது பொருளாகிறது. தேவன் சொல்லுகிறார், அவர் விரும்புகிறார்ங்கிற இடத்தை கவனிக்கும் போது, அப்ப அவர் விரும்புகிற விஷயத்தை தான் நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரவணைக்க வேண்டும். அதை நான் என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். அது என் வாழ்க்கையில் வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அது என் வாழ்க்கையில் தேவநாமம் மகிமைப்பட வைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளே ஒரு இடத்தை உண்டாக்க வேண்டும். அது முதல்ல எங்க நடக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனதில் நடக்கணும், நம்முடைய எண்ணங்கள்ல நடக்கணும்.